இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வீடு கட்டி ஆல்மோஸ்ட் 9 மாசம் மேல வந்து 1 வருஷம் ஆகப்போது. இந்த மாரி வீடு கட்டி யாருக்குமே அந்த உரிமையாளருக்கு வந்து இன்னும் போய் சேரல. இதனால என்ன பிரச்சனைன்னா, ஒண்ணு நம்ம கஷ்டப்பட்டு கட்டுன வீடு, இவ்வளவு செலவு பண்ணி கட்டுன வீடு, இன்னைக்கு கட்டி வந்து அனாவசியமா வேஸ்ட் பண்றாங்க. இதே வந்து ஆல்மோஸ்ட் 50,00,00,000க்கு மேல செலவாயிருக்கிற ஒரு இடம். இப்படி 50,00,00,000க்கு மேல வந்து செலவு ஆயிருக்குன்னா, இது யாரோட மனம்? மக்கள் மக்கள் வரி பணத்த அரசாங்கம் வந்து இவ்வளோ அலட்சியமா, இவ்வளோ வீண் பண்ணி, மக்களுக்கு வந்து பாவம் அவங்க வந்து இன்னைக்கு இந்த வீடு இல்லாம வெளியில போய் அவங்க வாடகைகளுக்கு தங்கிட்டு இருக்காங்க. அந்த வாடகையில தங்கணுங்கிற அவங்களுக்கு சொந்த வீடு அவங்க உரிமையான வீட்ட விட்டுட்டு, வாடகைக்கு அவங்க வெளில வந்து கடன வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, தினசரி கூலியில வேலை செய்ற மக்கள் தான் இங்க பயன்படுறாங்க. அவங்கலாம் வந்து டெய்லி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வாடகைக்கே தேவையில்லாத அனாவசியமான செலவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த இத வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாரி ஏதாவது பில்டிங்லாம் கட்டி வச்சு சும்மா வீண் பண்ணா பாருங்க, உள்ளலாம் போனா ரொம்ப டேமேஜ் ஆயி, பார்த்தா அனிமல்ஸ் போய் அங்க ஃபுல்லா வந்து அனிமல்ஸ்லாம் ஃபுல்லா டாய்லெட் லிட்டர் பண்ணி ரொம்ப வொர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாரி பில்டிங் வந்து என்னைக்குமே யூஸ் பண்ணாம இருந்தோம்னா, பில்டிங் வந்து இது வந்து ரொம்ப ஆ பாழடைஞ்சு போயிடும். இதனால வந்து நெறைய கட்டியும் பிரயோஜனம் இல்லாம திரும்பி அது வீண் செலவு அதிகமா செய்ய வேண்டியக்கூடிய சிச்சுவேஷன் வரும். இத சரிங்க. வறுமையா கண்டிக்கிறேன். இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து மக்களோட வரி பணத்த இப்படி வீண் பண்ணக்கூடாது.